Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு graphic card offer பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா MSIல MEC 2X RX 6650 XTங்கிற கிராஃபிக் கார்டு இருக்குது. இது ஒரு 8GB கிராஃபிக் கார்டுங்க. ஸோ இந்த கார்டு வந்து நம்மகிட்ட ஒரு பல்க் குவான்டிட்டியில் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. நார்மலாக இந்த கார்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 இல்லை அதுக்கு மேலே வந்து தான் எல்லா பக்கமுமே இருக்குது. ஸோ நம்ம இந்த கார்டை ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 23,200 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் தான், அப் டு கார்டு ஸ்டாக் இருக்கிற வரலாம். ஸோ நம்ம இது பிசிபிளுக்கு மட்டும் தர்றது இல்லைங்க, உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக காம்பனன்ட்ஸ் வேணுனாலும் நம்ம கிராஃபிக் கார்டு மட்டும் செப்பரேட்டாகவும் தரோம். ஸோ இந்த மாதிரி லிமிட்டட் டைம் ஆஃபரில் நம்ம இந்த மாதிரி பார்ட்ஸ் வாங்குறது ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ இந்த கார்டு யார் யாருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 8GB கிராஃபிக் கார்டுனால ப்ரைமரியாக வந்து கேமிங் யூஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, ஒரு ஃபுல் டைம் கேமராக இருக்கீங்க, இல்லை பார்ட் டைம் கேமராக இருக்கீங்க, இல்லை எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிசிஸில் கொஞ்சம் ஹையர் அண்ட் கிராஃபிக் கார்டு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக இந்த கார்டு வந்து உங்களோட சாய்ஸ்க்கு ஃபிட் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 6650 XTங்கிறது ஒரு 8GB கிராஃபிக் கார்டு AMD சீரீஸில் ரேடியானில் வரும். நம்ம இது வந்து NVIDIAவோட கம்பேர் பண்ணோன்னா உங்களுக்கு RTX 3060 கூடயும் RTX 3060 Ti கூடயும் நீங்கள் தாராளமாக கம்பேர் பண்ணலாம். இப்போ 3060 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB VRAMோட வரும். ஸோ 3060 விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகம். உங்களுக்கு ஆவரேஜ் பெஞ்ச் மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா 3060 வந்து ஒரு 100% இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 6650 XTயோட வந்து 110% இருக்குது. உங்களுக்கு மினிமம் 10% வந்து 3060யோட பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அதிகம். ஸோ 3060 Tiயோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3060 Ti வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128% வரும், இது உங்களுக்கு 110% வரும். உங்களுக்கு 20% வந்து ஒரு 18% வந்து பெர்ஃபார்மன்ஸ் 3060 Tiயோட கம்மியாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் பாயிண்டில் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3060யோட கார்டு RTX 3060 NVIDIAவோட கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸ் வந்து 25,000 வருங்க. ஸோ பிராண்ட் டு பிராண்ட் ப்ரைஸ் மாறும், நான் சொல்கிறது ஒரு அப்ராக்ஸ் ரேட் வச்சுங்க. ஸோ இந்த கார்டு வந்து உங்களுக்கு 23,200ங்கிறது வேல்யூ ஃபார் மணி தான். ஒரு 2,000 rupees வந்து உங்களுக்கு ஒரு கார்டில் சேவ் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பெஸ்ட்டு, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த கார்டு வந்து பட்ஜெட் பிசிபிளுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் எடுக்கிறதுல நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 23,200க்கு ஒரு 3060 Tiக்கு நியரான பெர்ஃபார்மன்ஸில் கிடைக்குது அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக இந்த கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைமரி யூசேஜ் கேமிங்காக இருக்குது, எனக்கு மல்டி டாஸ்கிங் யூசேஜ் வந்து இருக்குது, ப்ளஸ் பார்ட் டைம் கேமிங்கும் யூஸ் பண்ணுறேன், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கார்டு வேணும் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக 6650 XTங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட்டான கார்டு. நீங்கள் தாராளமாக உங்கள் பட்ஜெட்டில் இந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணலாங்க. AMDயோட Radeon கிராஃபிக்ஸ் சப்போர்ட்டிவ் கிராஃபிக் கார்டுங்க. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட VRAM வந்து 8GB இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூவல் ஃபேன் ஓவர் கிளாக்கபிள் எடிஷன். ஸோ நீங்கள் வேணும்னாலும் ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரைமரியான யூசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பேடில் வந்து அந்தளவுக்கு கூலிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபேனை பற்றி பார்த்தீங்கன்னா டார்க்ஸ் ஃபேன் 3.0ங்கிற சீரிஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவார்ட் வின்னிங் ஃபேனு. ஏன் அப்படின்னா ஹை ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி ஸோ அதோட ஹீட் சஸ்டெயின் ஹீட்டை வந்து எந்த அளவுக்கு உள்ள கிராஃபிக் கார்டில் நம்மளுக்கு வந்து டெசிபேட் பண்ணுது அப்படிங்கிறதில்ல. ஸோ இந்த ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேன். உங்களுக்கு மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த MSIயில் யூஸ் பண்ணியிருக்க ஃபேன் வந்து அந்தளவுக்கு பில் குவாலிட்டியோட பெர்ஃபார்மன்ஸோடு இருக்குது. டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த சீரீஸில் MSI சீரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு வேல்யூ ஃபார் மணி தாங்க. ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ் இன்னொன்று கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிசி பில்ட்டாக தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் தருவீங்களா இல்லை காம்பனன்ட்ஸ் தனியாக தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தாராளமாக நாங்கள் பிசி பில்டுக்கும் காம்பனன்ட்ஸ் தர்றோங்க. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக எனக்கு கிராஃபிக் கார்டு மட்டும் வேணும்னீங்கனாலும் கார்டு மட்டும் நாங்கள் தனியாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். உங்களோட யூசேஜ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ப்ராடக்ட் தரோம், அது ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டோர் கான்டாக்ட் நம்பரும் ஸ்டோர் லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட் ஒவ்வொரு ஆஃபரோடு வரும். ஸோ உங்களுக்கு ரெக்வயர்டான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆஃபரில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.